Hello guys, welcome to my channel. என்னோட நேம் ஐஸ்வர்யா. I'm from Chennai. Currently I'm living in the UK. ஸோ இந்த சேனல் வந்து நான் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இங்கே யூகே வந்து 1 year ஆகும்போது ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன், அண்ட் வந்து அப்கமிங் இன்டேக் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து வீடியோ மூலயமா சொல்ல முடியுமோ அது எல்லாமே சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் யூகே வராதிங்க, யூகே வந்தால் அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. யூகேல பார்ட் டைமே கிடைக்காது அப்படின்லாம் இல்லை, கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறது எப்படி ட்ரை பண்ணுறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அதெல்லாமே முக்கியம். ஸோ அதெல்லாமே பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த நெக்ஸ்ட் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எப்படிலாம் உங்களுக்கு இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேர் ஹோமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பாங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்தியாவில் கேர் ஹோமில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கேர் பேஸ்டு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு பார்ட் டைம் வந்து கிடச்சிடும். வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் உட்காந்து தேடினாலே வந்து உங்களுக்கு கேர் ஹோம் ஜாப் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணி அந்த கேர் ஹோமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே உங்ககிட்ட வந்து லைக் ட்ரைனிங் எல்லாம் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னா யூ ஷுட் நோ ஹவு டு டிரைவ். நீங்கள் வந்து ஓனாக கார் வச்சுருக்கணும். ஸோ அந்த கார் வந்து வேலிடாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கார் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கேர் ஹோமில் வந்து உங்களை ஈஸியாக வந்து ஹையர் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ லைசன்ஸ், செக்யூரிட்டி பேட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல் ஓவர் தி யுனைடெட் கிங்டமில் இது வேலிடாக இருக்கும். 3 yearsக்கு வேலிடாக இருக்கும் இந்த பேட்ச்சு. இதோட ஜாப்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா லைக் உங்களுக்கு பாரில் ஒர்க் பண்ணுற மாதிரி, செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் இல்லை ஏதாவது வீக் சைட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக் சைட்ஸ் இந்த சென்ஸ் ஃபயர் மார்ஷலாக உங்களை வந்து எடுப்பாங்க. தென் டோர் சூப்பர்வைசராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி பேஸஸ்டான ஜாப்பு. தேர்ட் வந்து என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ வேர் ஹவுஸ் இந்த சென்ஸ் அமேசான் வேர் ஹவுஸ், இப்போ பர்மிங்ஹம் சைடு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான் வேர் ஹவுசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேர் ஹவுசஸ் வந்து கிடைக்கும். தென் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ், டாமினோஸ், பாப்பா ஜான்ஸ் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேலைன்றது வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு க்ரூ மெம்பராக இல்லை டீம் மெம்பராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பீட்சா ஹட் அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்லலாம். தென் வந்து 5th டைப் ஆஃப் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனர் ஜாப். கிளீனர் இந்த சென்ஸ் லைக் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிளீனராக ஒர்க் பண்ணலான்னா லைக் ஸ்கூல்ஸில் அண்ட் ஜிம்மில் இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் கிளீனராக ஒர்க் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து வேகன்சிஸ் இருக்கும் கிளீனர் பண்ணது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபைனலாக ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த சென்ஸ் லைக் ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது வந்து இங்கே ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் யூகேல. ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்டெண்டராக நீங்கள் நிறைய பார்ட் டைமாகவே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கிடைக்கும். அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்ட் டைமுங்கிறது கிடைக்கும். மெயின் சிட்டிலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன இந்த டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸில் எந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி தான் ரொம்ப ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா லைக் அதில் நீங்கள் நிற்கிறதுக்கு மட்டும் உங்ககிட்ட ஸ்டாமினா இருந்ததுன்னா போதும். நீங்கள் 8 hours வந்து நான் நிற்பேன், மேக்ஸிமம் 8 hours 6 hours to 8 hours நான் நிற்பேன் ஒரே இடத்துல அப்படின்னா செக்யூரிட்டி ஜாப் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஸ்டோர் போய் ஒர்க் பண்ணாலும், வேர் ஹவுஸ் போய் ஒர்க் பண்ணாலும், ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் வந்து நீங்கள் அவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். டஸ்ட்பின்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய டிஷ் வாஷிங்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கே முடியாது. செக்யூரிட்டி மட்டும்தான் ஈஸி. ஐ ஹாவ் எஸ்ஏ பேட்ச், பட் நான் வந்து அதில் ரொம்ப ஷிஃப்ட்ஸ் அதிகமாக பண்ணுறதில்ல. ஷிஃப்ட் கிடைக்கிறதுக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கணும் செக்யூரிட்டியை பொறுத்தவரை. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஒர்க்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டேடியம்ஸில் கூட நீங்கள் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு ஸ்டாமினா இருந்தாலே
போதும். இட்ஸ் ரொம்ப ஈஸியான ஜாப். இண்டீட்லேயே அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இண்டீட்ல அப்ளை பண்ணுங்க, இண்டீட் ஃப்ளெக்ஸில் அப்ளை பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இண்டீட்ல அப்ளை பண்ணால் இட்ஸ் அ டோட்டல் டைம் வேஸ்ட் தான் உங்களுக்கு. லிட்டரலாக அது ஒரு டைம் வேஸ்ட் தான். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கெரியர் வெப்சைட்டில் போய் பண்ணுங்க. இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நிறைய இப்போ ஹை ஸ்ட்ரீட்னு கண்டிப்பாக எல்லா ஏரியாலையும் இருக்கும். அந்த ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கூகுளில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறதோ சரி, இல்லை அந்த கெரியர் வெப்சைட் அவங்களே வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த கடையோட பேர் போட்டு நீங்கள் கெரியர்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ அந்த கெரியரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து இட்ஸ் மோர் பெட்டர் தேன் இண்டீட். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மோஸ்ட்டாக நிறைய இருக்குது. ஸோ இண்டீட் வந்து ஏன் வேணாம் சொல்கிறேன்னா, இண்டீட் வந்து பர்டிகுலராக கிளீனர் ஜாபுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து மற்ற ஸ்டோர்ஸ்க்கோ இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெஸ்யூமே வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த கஸ்டமர் சர்வீஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் போட்டு வந்து இந்த ஆஸ்டால்தி செயின்ஸ்பெரி இதுக்கெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்டோனல்ட்ஸ்லையும் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. KFC, மெக்டோனல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. தென் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு இந்த பேட்ச் வச்சுருந்தாலே போதும். இட் வில் பி லைக் போதும். உங்களை கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷராகவே எடுத்துப்பாங்க. அதுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ட்ரைனிங் போதும். மோஸ்ட்டாக எல்லா ரெக்ரூட்டர்ஸும் அவங்க ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகும், நிறைய ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஆகிறதுனால நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ரிஜெக்ஷனுங்கிறது வந்து நீங்கள் இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுனால ரிஜெக்ஷன் வராது. அந்த ஏரியாவாக இருக்கலாம், ஷிஃப்ட் டைமிங்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே அந்த சிச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலயமா என்ன எல்லாருக்கும் சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து கிடைக்காது, வராதிங்க யூகேக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பார்ட் டைம் ஜாபை மட்டும் நம்பி வர்றது அட்வைசபிள் கிடையாது. அண்ட் இன்னொரு கேட்டகிரியான ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. லைக் பாதி ஃபீஸை மட்டும் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபீஸை வந்து நான் பார்ட் டைம் பார்த்து மட்டுமே கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அட்வைசபிளே கிடையாது அது. ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸு, ஏஐஏ, இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டைம் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு பார்ட் டைம் பார்க்கறதுக்கு இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த ஒரு வருஷமே நீங்கள் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் படிக்காமல். அதுவும் நீங்கள் பார்க்கணும், அகாடமிக்ஸில் வந்து நிறைய இருக்குது, ப்ளஜரிசம் இருக்குது, நிறைய ரீசெட்டுக்கு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எஜுகேஷன் லா அதெல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த யூனிவர்சிட்டிலாம் இருப்பாங்க. நீங்கள் பார்ட் டைம் வந்து ஜஸ்ட் என்னோட சேவிங்ஸ்க்கு இருந்தால் போதும், நான் 20 hours மட்டும் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா பார்ட் டைம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். லண்டனில் இருக்கிற போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஈஸியான இன்னொரு வே இருக்குது. ஸ்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஸ்டென்ட் ஆப்பில் வந்து நீங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் என்ஐ நம்பர் எல்லாமே நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க ஷிஃப்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்ட்ஸை வந்து நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி அந்த ஷிஃப்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ரெஃபரன்ஸுன்றது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து வேகன்சின்றது ஒன்று இருக்கணும் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ரெஃபரன்ஸ் இல்லாமையும் நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி மினிமமாக ஒரு 20 to 30 அப்ளிகேஷன்ஸாக போடணும். பட் அது இண்டீடில் போடக்கூடாது, கெரியர் வெப்சைட்டில் போய் போடுங்க. இண்டீட் வந்து இட்ஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் எல்லாத்துக்கும் இண்டீடில் போய் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இண்டீடை விட்டுட்டு கெரியர் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்த உடனே ரொம்ப எடுத்தோடனே நான் ஜாப் கிடைக்கல, எனக்கு இங்கே வந்ததே தப்பான டிசிஷன் எடுத்துடணும், வேலையே கிடைக்கலன்னா எப்படி இங்கே சர்வை பண்ண போகிறேன் அப்படின்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிக்காதீங்க. அப்புறம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம படிக்க தான் வந்தோம், அந்த வேலையை பார்த்துட்டு ஃபுல் டைமாக நம்மளோட ஃபீல்டில் ஜாப் ஏர்ன் பண்ணுறதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக பார்ட் டைம் கிடைக்கும், யூகேக்கு வரலாம், வந்து படித்து நீங்கள் ஃபுல் டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே செட்டில் ஆகிடும். அதில் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக இருந்துக்கோங்க. தென் வந்து அட்லாஸ்ட் ஃபைனலாக வந்து ஏதாவது உங்களுக்கு பார்ட் டைம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சால்வ் பண்ணுறேன்.